நாய்க்கம்பாளையம் பீடம்பள்ளி பக்கத்தில் நாய்க்கம்பாளையங்க. அங்கே அந்த ஊரில் தான் என் பேர் ஐயம்மாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு கொப்பளம் வந்து உட்காரவே முடியாது. 6 மாதம் குப்புறவே தான் படுத்துட்டு குப்புறவே சாப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் பீடம்ல ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் நல்லா ஆயிடும் அப்படின்னு. அப்புறம் வந்தாங்க. வந்ததுக்கு சொன்னாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு பக்கம் போனால் 30,000 வேணும், 1,00,000 வேணும். எல்லா டாக்டர்கிட்டும் போனேன். எல்லோரும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சாமி சொன்னாங்க. சாமிகிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குங்க சாமி அப்படின்னு. சாமி சரி சாமி கும்பிடுங்க, 3 மருந்து தரேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வந்துகிட்டே இருந்தாங்க. அவர் மருந்து சாப்பிடாமையே அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சரி வேலைக்கு போன பக்கம் சரியாக பணமும் கொடுக்குறது இல்லைங்க. வண்டிக்கு போன பக்கம் பணமும் கொடுக்குறது இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. சாப்பாட்டுக்கு கூட ஒரு போல் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து அது வண்டிக்கு போன பக்கம் அவர் வேண்டான்ட்டாருங்க. சரி நீ வண்டி ஓட்டாதப்போ வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து இப்போ 3 மாதம் சும்மா தான் இருந்தார். சும்மா இருந்து நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், எப்படி பணம் வருது அப்படின்ட்டு எனக்கு தெரியலைங்க. ரொம்ப அவருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு காலங்கையில் ரொம்ப குறைய குடைச்சல் அப்படியே வெட்டி போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி இருந்தும் கூட நான் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்து சனிக்கிழமை சொன்னார், என்னால் என்னையுமோ முடியலம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் சாமி திண்ணிடுறோமோ. சாமி சொன்னார், இந்த இலையும் பூ அரைச்சி கொடுத்தீங்க நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி. வேப்பிலை சாப்பிட்டு நல்லாயிரும் அப்படின்னு சாமி கும்பிட்டு வேப்பிலை அரைச்சி நான் கொடுத்தேன். அந்த நான் சனிக்கிழமை நைட்டு படுத்திருக்கும் போது சாமி மாதிரி ஒரு 3 பேர் வந்து ஒரு விஷம் மாதிரி எடுத்தாங்களாம்மா. காலில் விஷம் மாதிரி எடுத்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அப்படியே மேலேருந்து நீவன மாதிரி இருந்துச்சுங்களா. காலையும் நல்லா ஆயிடுச்சு. சாமி எங்களுக்கு லட்சரூபா வந்து எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஓம் சக்தி ஓம் சக்தி. தொழில் வந்து தொழில்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து சொந்த தொழில் செய்யலாமான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேங்க. சரி ஏதாச்சும் வண்டி வாங்கி ஓட்டலாமா இல்லை கார் வாங்கி ஓட்டலாமான்னு சாமி சொல்லுங்காட்டி சரி நீ செய்யுங்க அப்படின்னு சாமி சொன்னார். சொன்னதுக்கு காசே இல்லைங்க. ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போய் சரி வாங்கி கொடுத்தாங்க ஓட்டுங்க அப்படின்னு. மறுபடியும் அவர் பார்த்துட்டு சரி நீங்களே அந்த வண்டியை நீங்களே வச்சு ஓட்டிங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எல்லா பக்கம் பணத்தை கடன் வாங்கிது வண்டி வாங்கிட்டுங்க. சனிக்கிழமை வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமிகிட்ட சொல்லி சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இப்போ வந்ததுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 3 மாதம் தொடர்ந்து வந்தாங்க. 3 மாதம் அப்படியே படிப்படியாக நான் போய் மேலே ஏறிட்டு தான் இருக்கிறேங்க. நல்லா இருக்கிறேங்க. நான் வாழ்நாள் முழுவதும் வாமா, நான் சத்தியமாக உன்னை காப்பாற்றுவா.